திருவள்ளுவர் ஒரு புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் மற்றும் தத்துவஞானி. திருக்குறள் என்னும் புகழ்பெற்ற நூலை இயற்றியவர். அவரது வாழ்க்கை வரலாறு பற்றிய தகவல்கள் மிகவும் குறைவாகவே உள்ளன, ஆனால் அவர் மயிலாப்பூரில் வாழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. திருவள்ளுவரை பற்றிய சில முக்கிய தகவல்கள். திருக்குறள் ஆசிரியர். திருவள்ளுவர் உலக புகழ் பெற்ற திருக்குறளை இயற்றியவர். இது அறம், பொருள் மற்றும் இன்பம் ஆகிய 3 பிரிவுகளை கொண்டது. வாழ்க்கை வரலாறு. திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு பற்றிய தகவல்கள் தெளிவாக இல்லை. எனினும் அவர் மயிலாப்பூரில் வாழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சமூக பின்னணி. அவர் ஒரு சமணராக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது, ஏனெனில் திருக்குறளில் உள்ள அறக்கோட்பாடுகள் சமண சமய நீதி நெறிகளை ஒத்திருக்கின்றன. காலம். திருக்குறளின் காலம் கி.மு. 300 முதல் கி.பி. 6ஆம் நூற்றாண்டு வரை பல்வேறு தேதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பு பெயர்கள். திருவள்ளுவர் தெய்வப்புலவர், நான்முகன், பொய்யில் புலவர் போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். கன்னியாகுமரி சிலை. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை தமிழக சிற்பி வி. கணபதி ஸ்தபதியால் உருவாக்கப்பட்டது. திருவள்ளுவர் ஆண்டு. தை முதல் நாளை திருவள்ளுவர் ஆண்டின் தொடக்கமாக கொண்டாடுகிறோம். திருக்குறள் ஒரு சிறந்த வாழ்வியல் நூல் என்பதால் திருவள்ளுவர் இன்றும் போற்றப்படுகிறார்.